வாழ்க்கையில் எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யுது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ப்ராப்ளம்ன்றது லைஃப்பில் எல்லாருக்குமே வருது. ஆனால் அந்த ப்ராப்ளமை இன்னொருத்தவங்க தான் வந்து சால்வ் பண்ணணும், இன்னொருத்தவங்க தான் வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே விரும்புகிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ப்ராப்ளமை நம்ம தான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பிறர் வந்து நமக்கு ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர்த்து அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண முடியாது. நம்மளுடைய ப்ராப்ளமை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து மன வலிமையும் அதிகரிக்கும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் சார்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஈஸியாக இதை சரி செய்யலாம் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளேயே பிறக்கும். ஸோ இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, 3 விதமாக அதை யோசிக்க பழகுங்க. இந்த பிரச்சனையை உடனே தீர்க்கணுமா, இல்லை இந்த பிரச்சனையை தள்ளி போடலாமா, இல்லை இந்த பிரச்சனையை அப்படியே காலப்போக்கில் விட்டுடலாமா அப்படின்னு முதல்ல நம்ம சிந்திக்கணும். உடனே தீர்க்க வேண்டிய பிரச்சனைனா இமீடியட்டாக நம்ம யோசித்து அதை சரி செய்யணும். இல்லை இதை கொஞ்சம் தள்ளி போடலாம், இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த பிரச்சனைக்கு முடிவே பண்ண முடியாது அப்படின்னா காலப்போக்கில் விட்டுறணும். இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயம் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.